வருங்கால அரசு அதிகாரிகளுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா 7th அரசியலமைப்போட புக் பேக், அதாவது புத்தக பின்பகுதி வினாக்கள் தான் பார்க்க போறோம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் பார்க்கலாமா? பின் வருவனவற்றுள் எது சமத்துவத்தின் கீழ் வருவதில்லை? சமத்துவத்தின் கீழ் வருவதில்லை அப்படின்றது பிறப்பு, ஜாதி, மதம், இனம், நிறம், பாலினம் இதோட அடிப்படையில் பாகுபாடு இல்லாமல் இருக்கிறது சமத்துவம் தான். தேர்தலில் போட்டியிடும் உரிமை சமத்துவ உரிமை தான். யார் வேணால் தேர்தலில் போட்டிடலாம். அவங்க கருப்பாக இருக்கலாம், வெள்ளையாக இருக்கலாம், அவங்க பணக்காரங்களாக இருக்கலாம், ஏழையாக இருக்கலாம், அவங்க படிச்சிருக்கலாம், படிக்காமல் இருக்கலாம், யார் வேணால் தேர்தலில் போட்டியிடும் உரிமை, அதுவும் சமத்துவம் தான். அனைவரும் சட்டத்தின் முன் அனைவரும் சமம் அப்படின்னு சொல்றது, அனைவரும் சட்டத்தின் முன் சமமாக நடத்தப்படுறது சமத்துவம் தான். அது ஆர்டிகல் 14 சொல்லும். பணக்காரர் மற்றும் ஏழை இடையில ஒரு சமத்துவமின்மை இருக்குல்ல, காட்டுறாங்க இல்லையா, அது சமத்துவம் கிடையாது, அது சமத்துவமின்மை அப்படின்றாங்க. அப்போ டி தான் ஆன்சர். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாருங்க. கீழ்கண்டவற்றுள் எது அரசியல் சமத்துவம்னு கேட்குறாங்க. அதாவது இனம், நிறம், பாலினம், ஜாதி இதெல்லாம் சமத்துவமின்மையோட கரெக்டு தான். இது சமத்துவமின்மை தான். பட் சமத்துவமின்மை அகற்றுறதெல்லாம் சமத்துவம் தான். ஆனால் இவங்க என்ன கேட்குறாங்கன்னா அரசியல் சமத்துவம். அப்போ சமூக சமத்துவம், பொருளாதார சமத்துவம், இதெல்லாம் சமூக சமத்துவத்தில் வராது, அரசியல் சமத்துவத்தில் வராது. அரசியல் ரீதியாக அரசாங்கத்துக்கு மனு கொடுக்கறது, பொது கொள்கைகளை யார் வேணால் விமர்சிக்கலாம், இதெல்லாம் அரசியல் சமத்துவம். அரசாங்கத்திற்கு மனு கொடுக்கறது யார் வேணால் கொடுக்கலாம், இதெல்லாம் அரசியல் இருக்கக்கூடிய சமத்துவம். அரசியல் இருக்க யார் வேணால் அரசாங்கத்துக்கு மனு கொடுக்கலாம், அரசியல் இருக்க யார் வேணால் பொது கருத்துக்களை விமர்சனம் பண்ணலாம், இதெல்லாம் அரசியல் உள்ள சமத்துவம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாருங்க. இந்தியாவில் உள்ள அனைத்து குடிமக்களுக்கும் வாக்களிக்கும் உரிமை அப்படின்றது 18 வயது தான். ஃபர்ஸ்டே பார்த்துருப்போம். ராஜீவ்காந்தி அவர்கள் தான் 1988 61வது அமெண்ட்மெண்ட் ஆக்டின் படி, இது போன 6th புக் பேக் பார்க்கலான்னு போய் பாருங்க, அதுலேயுமே கொடுத்துருப்போம். 21 வயசுலேருந்து 18 குறைச்சிருப்பாரு. வயது வாக்குரிமை 18. சொல்லக்கூடிய ஆர்டிகல் 326 ரொம்ப முக்கியம். ஏன்னா இப்போ எலெக்ஷன் முடிஞ்சதுனால கண்டிப்பாக அந்த ஆர்டிகல்லாம் கேட்கலாம். ஓகேங்களா? எலெக்ஷன் இருக்கலாம்னு சொல்கிறது, அதாவது எலெக்ஷன் கமிஷன் ஒன்று இருக்கலாம்னு சொல்கிறது 324. அது கூட சொல்லியிருப்போம், முட்டாள் 24 ஹவர்ஸும் எலெக்ஷன் டியூட்டி இருக்குடா அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் பாருங்க. ஜாதி, பணம், மதம் ஆகியவற்றில் அடிப்படையில் உருவாக்கப்பட்ட சமத்துவமின்மைன்றது மனுஷனால் உருவாக்கப்படுது. இந்த ஜாதின்றதுலாம் மனுஷனால் உருவாக்கப்படுது. பணம் என்ன, அதனால் மரத்துலேருந்து காய்க்குதா? இல்லை, நம்மளா உருவாக்குனது தானே. மதம்ன்றது நம்மளா உருவாக்குனது தானே. அப்போ மனிதனால் உருவாக்கப்பட்ட சமத்துவமின்மை தான் இந்த ஜாதி, பணம், மதம்லாம். சுவிட்சர்லாந்தில் பெண்களுக்கு வாக்குரிமை அளிக்கப்பட்ட ஆண்டு எது அப்படின்னு கேட்டாங்கன்னா 71. எலன் மாஸ்க் போட்டு தான் வாக்கு போடுவாங்க. எலன் மாஸ்க் போட்டு தான் சுவிட்சை போடணும், ஓட்டும் போடணும். எலன் மாஸ்க் போட்டு தான் சுவிட்சை போடணும், ஓட்டு போடணும் அப்படின்னு சொல்லி வந்திருப்போம். நமக்கு இந்தியாவில் எப்போ, தமிழ்நாட்டில் ஸ்பெசிஃபிக்காக தமிழ்நாட்டில் எப்போவுமே 21 நீதிக்கட்சி ஆட்சியில் 1921 நீதிக்கட்சி ஆட்சியில் 1921 தான் பெண்களுக்கான ஓட்டுரிமை ஃபஸ்ட்டு கொடுப்பாங்க. ஓகேவா? கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறமா தான் 1950 யார் வேணால் ஓட்டு போடலாம்ப்பா அப்படின்ற வார்த்தை வந்திருக்கும். அதுக்கு முன்னாடி யார் வேணால் ஓட்டு போடலான்னு இருந்துச்சு அப்படின்னா இல்லை. ஏன்னா ஆண்கள்லையுமே யார் வேணால் ஓட்டு போடலான்றது தான் கிடையாது. அவங்களுக்கு குறைஞ்சபட்சம் இவ்வளோ சொத்து இருக்கணும், இவ்வளோ கார்டு இருக்கணும், கொஞ்சம் ஒரு தடவையாக அவங்க போட்டிட்டு இருக்கணும், ஏதாவது இந்த லெவலுக்காக படிச்சிருக்கணும், இவ்வளோவாது காசு இருக்கணும், இப்படி ஒரு ஆடு மாடாக இருக்கணும், அட்லீஸ்ட் இவ்வளோ நிலமாக இருக்கணுன்றதுனால அவங்களுக்கு ஒரு மினிமம் குவாலிஃபிகேஷன் அவங்க வச்சிருந்தாங்க. அது இருந்தால் தான் அவங்க ஓட்டு போடலாம் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. 1921 பெண்களுக்கும் கொஞ்சம் ஓட்டுரிமை கொடுக்கலாம்னு சொல்லி கொடுத்தாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் பார்க்கலாமா? படித்த பெண்களுக்கு மட்டும் ஓட்டுரிமை கொடுக்கப்பட்டுச்சு 1921. குடிமை சமத்துவம். சட்டத்துக்கு முன்பு அனைவரும் சமன்றது தான் குடிமை சமத்துவம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாருங்கள். ஆர்டிகல் 14 முதல் 18 வரைக்கும் சமத்துவ உரிமையை பற்றி நம்ம பார்த்துருந்தோம் ப்ரீவியஸ் வீடியோவில் தான் பார்த்துருந்தோம். அரசியலமைப்பில் உள்ள அனைத்து விதிகளுக்கும் ஒரு வீடியோ போட்டிருப்போம், பார்க்கலான்னு பாருங்கள். அந்த வீடியோவில் எல்லா ஆர்டிகளுக்குமான ஷார்ட்கட் இருக்கும். அதில் 14 to 18 சமத்துவ உரிமை அப்படின்றத சொல்லியிருந்திருப்போம். தேர்தலில் போட்டியிடும் உரிமை என்பது அது என்னது? அது அரசியல் உரிமை. தேர்தலில் போட்டியிடுறது அரசியல் உரிமை. சமத்துவம் என்பது முதலாவதா சமூக சிறப்புரிமை இல்லாது. சமத்துவம்ன்றது என்னது அப்படின்னா யாருக்கும் ஸ்பெஷலாக கேட்டகரி இல்லாது. இப்போ எல்லாருமே ஒரே சைக்கிளில் தான் போகணுன்றது பிரச்சனை இல்லை. ஒருத்தர் மட்டும் காரில் போகிறாரு, ஒருத்தர் இப்போ இவங்க மட்டும் காரில் போங்க, இவங்க மட்டும் சைக்கிளில் போங்க அப்படின்னா அப்போ காரில் போகன்றது சிறப்புரிமை கொடுத்துருக்காங்க. அப்போ சமத்துவம்ன்றது சமூக சிறப்புரிமை இல்லாமல் இருக்கிறது தான் சமத்துவம். அப்போ இவங்க பெஸ்ட்டுன்னு சொல்லலாம், மற்ற எல்லாமே சமமாக தான் இருப்பாங்க. நெக்ஸ்ட் பாருங்க. 7th முதல் பாடம், ரெண்டாவது பாடம். இருக்கட்சி முறை எங்கே இருக்குது அப்படின்னா இருக்கட்சி முறை ஃபஸ்ட்டு என்னது, அது எங்கே இருக்குன்னா 2 கட்சிகள் மட்டும் தான் அரசாங்கத்தை நடத்தும். இப்போ நம்ம இங்கிலாந்தில் பார்த்தோம் இல்லையா, பழமைவாத கட்சி, தொழிலாளர் கட்சின்னு சொல்லிட்டு, அதே மாதிரி தான் அமெரிக்காவிலையும் இங்கிலாந்தையும் இருக்கட்சி முறை இருக்குது, இருக்கட்சி ஆட்சி முறை இருக்குது. நம்ம ஃபஸ்ட்டு ஷார்ட்கட்டு பார்த்துருப்போம். இங்கே 2 பேருமே அமைதியாக தான் இருப்பாங்க. இங்கே இருந்தால் 2 பேருமே அமைதியாக தான் இருப்பாங்க. இங்கேனா இங்கிலாந்து, அமைதியான அமெரிக்கா, 2 பேருமே அப்படின்னா 2 கட்சி முறை. இங்கே இருந்தால் 2 பேருமே அமைதியாக தான் இருப்பாங்க. ஷார்ட்கட் பார்த்துட்டு இருப்போம். இந்தியாவில் காணப்படும் கட்சி முறை என்னன்னா பல கட்சி இருக்குது. நீங்கள் தான் நாங்கள் தான் நல்ல பல கட்சி இருக்கிறதுனால அது பல கட்சி முறை. ஓகேங்களா? மொத்தம் தேசிய கட்சி இப்போ 9 இருக்குது. அது ரொம்ப முக்கியம், கேட்பாங்க. தேசிய கட்சி இப்போ 9 இருக்குது. ஓகேவா? தேங்க்யூ. நெக்ஸ்ட் பார்க்கலாம். நெக்ஸ்ட் பாருங்களேன். அரசியல் கட்சிகளை யார் அங்கீகரிப்பா அப்படின்னா தேர்தல் ஆணையம் தான்.
அரசியல் கட்சிகளை யார் அங்கீகரிப்பா? தேர்தல் ஆணையம் தான். இது சம்மந்தமாக ஒரு கொஸ்டின் கூட கேட்பாங்க. மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் ரொம்ப 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 முக்கியம். மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் 1951 ரொம்ப 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 முக்கியம். மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் 1951. அரசியல் கட்சிகள் பொதுவாக எதன் அடிப்படையில் தோன்றுகின்றன அப்படின்னா பொதுநலன் காரணமாக தான். ஃபர்ஸ்ட் தோன்றுறதெல்லாம் பொதுநலன் காரணமாக தான். ஒரு கட்சி முறை எங்கே நடைமுறையில் இருக்குது அப்படின்னா சீனாவில் இருக்குது. ஒரு கட்சி முறை சீனாவில் இருக்குது, வடகொரியாவில் இருக்குது, கியூபாவில் இருக்குது. இதெல்லாம் வந்து ஒரு கட்சி முறை. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாருங்கள், கோடிட்ட இடங்களை நிரப்புக. மக்களாட்சியின் முதுகெலும்பு எது? அரசியல் கட்சிகள் தான். இந்தியாவின் முதுகெலும்பு கிராமங்கள்னு காந்தி சொல்லியிருப்பாரு. மக்களாட்சியின் முதுகெலும்பு எதுனா அரசியல் கட்சிகள். இந்தியாவின் முதுகெலும்பு கிராமங்கள் தான். இந்தியாவின் கைரேகை எது அப்படின்னா ரயில்வே. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்க்கலாம், நமது நாட்டின் ஒவ்வொரு கட்சியும் டேஸ் அமைப்பில் பதிவு செஞ்சிருக்கணும். கரெக்ட் தான், தேர்தல் ஆணையத்தில் பதிவு செஞ்சிருக்கணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாருங்க, அரசியல் கட்சிகள் மக்களுக்கும் குடிமக்களுக்கும் கொள்கை வகுப்பாளர்களுக்கும் இடையில ஒரு பாலமாக இருக்கு. அரசியல் கட்சிகள் அப்படின்றது குடிமக்களுக்கும் அரசாங்கத்துங்கிறது தான் கொள்கை வகுப்பாளர்கள்னு அவங்க சொல்கிறாங்க. பாலமாக இருக்குது. ஒரு பதிவு செய்யப்பட்டது ஆனால் அங்கீகரிக்கப்படாத அரசியல் கட்சிகளை தேர்தலில் தங்கள் விரும்பும் சின்னத்தில் போட்டியிட முடியாது. கவர்மெண்ட்டை ஒதுக்குறது தான். பதிவு செய்யப்பட்ட ஆனால் அங்கீகரிக்கப்படாது, கவர்மெண்ட் அங்கீகரிக்கலை, அப்படிப்பட்ட அரசியல் கட்சிகள் தேர்தலில் தாங்கள் விரும்பும் சின்னத்தில் போட்டியிட முடியாது. கவர்மெண்ட் என்ன கொடுக்குறாங்களோ அதான் ஏற்றுக்க முடியும். எதிர்க்கட்சி தலைவர் என்ன அந்தஸ்தில் இருப்பார்னா கேபினெட் அமைச்சர். எதிர்க்கட்சி தலைவர் கேபினெட் அந்தஸ்தில், கேபினெட் மினிஸ்டர் அப்படின்னு அந்தஸ்தில் இருப்பார். நெக்ஸ்ட் பாருங்கள், மக்களாட்சி. மக்கள் நடத்தும் ஆட்சி தானே மக்களாட்சி. அப்போ மக்களின் ஆட்சி, அவ்வளோதான். மக்களாட்சின்றது மக்களின் ஆட்சி. தேர்தல் ஆணையம் ஒரு சுதந்திரமான நியாயமான அமைப்பு. ஓகேங்களா? இதுதான் தேர்தல் ஆணையம், சுதந்திரமான நியாயமான அமைப்பு. பெரும்பான்மை கட்சி தானே ஆட்சி அமைக்கும், அப்போ அரசாங்கத்தை அமைப்பது. எதிர்க்கட்சி அப்படின்றது அரசின் கொள்கைகளை விமர்சனம் பண்ணும். இது கரெக்டாக தப்பான்றது விமர்சனம் பண்ணுவாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்க, ஒரு நாட்டில் ஒவ்வொரு கட்சியும் தேர்தல் ஆணையத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கும். கரெக்ட் தான். தேர்தல் ஆணையம் அனைத்து கட்சிகளையும் சமமாக நடத்தும். கரெக்ட். தேர்தல் ஆணையம் அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகளுக்கு தனி சின்னத்தை ஒதுக்கும். கரெக்ட். இது எல்லாமே கரெக்ட் தான், அனைத்தும் சரி அப்படின்றாங்க. பெரும்பான்மை கட்சி ஒரு நாட்டின் சட்டங்களை உருவாக்குவதில் முக்கிய பங்கு வகிக்கிறது. கரெக்ட் தான். பெரும்பான்மை வாங்கின கட்சிகள் தான் அரசாங்கமே அமைக்கும். அப்போ அவங்க தானே சட்டம் இயற்றுவாங்க. அப்போ சட்டம் இயற்ற பெரும்பங்கு வகிக்கிறது. கரெக்ட் தான். தேர்தலில் பிற கட்சிகளை காட்டிலும் அதிக எண்ணிக்கையில் உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கும். ஆமாம், அதான் ஆட்சி அமைக்கிறதுன்னு அது எல்லாத்த விட ஒரு ஓட்டு அதிகமாக இருந்தால் கூட அவங்க தான் ஆட்சி அமைப்பாங்க. அப்போ தேர்தலில் அவங்க தான் அதிகமாக, மற்ற கட்சிகளை காட்டிலும் அவங்க அதிக எண்ணிக்கையில் உறுப்பினர்கள் வச்சிருக்காங்க. அப்போ அவங்க தான் ஆட்சி அமைப்பாங்க. அப்போ அவங்கள்ட்ட எல்லாமே இருக்கும், அவங்க தான் சட்டம் ஏற்றுவாங்க. இது எல்லாமே கரெக்டு தான். அப்போ கூற்றுக்கான காரணமும் சரி, அந்த கூற்றும் சரி, அதுக்கான காரணமும் சரி. ஓகேவா? காரணம் கூற்றுக்கான சரியான விளக்கம் அப்படின்றாங்க. நெக்ஸ்ட் பார்க்கலாம். செகண்ட் டேர்மில் மாநில சட்ட மேலவை உறுப்பினருக்கான குறைந்தபட்ச வயதுன்னு கேட்குறாங்க. மாநில சட்ட மேலவைக்கான சட்ட மேலவை நம்ம என்ன சொல்லுவோம்? நம்ம என்ன சொல்லுவோம்? அதாவது மத்தியில் சட்ட மேலவை அப்படின்னா அது ராஜ்யசபா அப்படின்னு சொல்லுவோம். கீழவை அப்படின்னா அது லோக்சபான்னு சொல்லுவோம். இங்கே சட்ட மேலவைக்கு 30 வயசு இருக்கணும். சட்ட கீழவைக்கு 25 வயசு இருந்தாவே போதுமானது. ஓகேங்களா? எம்எல்ஏக்கு 25 வயசே போதுமானது. லோக்சபாவுக்கும் 25 வயசு போதுமானது. ராஜ்யசபாவுக்கு 30 வயசு. கவர்னருக்கும் பிரசிடென்ட்டுக்கும் 35 வயது. ஓகேங்களா? நல்லா பாருங்க, லோக்சபானா கீழவைக்கு 25 போதும். அதான் எம்எல்ஏக்கு 25 போதும். மேலவை அப்படின்னா 30, மேலவைக்கு 30 இருக்கணும். ஓகேங்களா? மேலே போனால் டேட்டியாக பேசுவாங்க. நீ கொஞ்சம் மேலே போயிட்டுன்னு வச்சுக்கோங்க, உன்னை பற்றி டேட்டியாக பேசுவாங்க, உங்களை பற்றி அசிங்கமாக பேசுவாங்க, உங்களோட மதிப்பு குறைக்க பார்ப்பாங்க. நீங்கள் மேலே போனாவே உங்களை பற்றி டேட்டியாக பேசுவாங்க. இப்போ 30. ஓகேங்களா? ஆனால் கவர்னருக்கும் பிரசிடென்ட்டுக்கும் 2 பேத்துக்குமே 35 வயது இருக்கணும். யாழை மூஞ்ச பார்த்தாலே அவள் குடிப்பான்னு தெரிஞ்சிச்சுடா. யாழை மூஞ்ச பார்த்தாவே அவள் குடிப்பான்னு தெரியுதுடா. ஆளுநர் மூஞ்ச பார்த்தா 35, குடிப்பான்னு தெரியுது குடியரசுத் தலைவர். யாழை மூஞ்ச பார்த்தாவே குடிப்பான்னு கண்டுபிடிச்சலாம்டா அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்தியாவில் உள்ள மொத்த மாநிலங்களின் எண்ணிக்கை ஃபர்ஸ்டே பார்த்தோம், 6ல் 28. மாநில அரசுங்கிறது என்னது? மாநில அரசோட அனைத்து துறைகளும் மற்றும் சட்டமன்றங்களும் மொத்தம் சேர்ந்தது தான் மாநில அரசு. மாநில அரசு நிர்வாகத்தின் ஒட்டுமொத்த தலைவர் யாரு அப்படின்னா நல்லா பார்த்துக்கோங்க, மாநில அரசு நிர்வாகத்தின் ஒட்டுமொத்த தலைவர் ஆளுநர். செயல் தலைவர் அப்படின்ற வார்த்தை வந்தாதான் முதலமைச்சர். மாநில அரசு நிர்வாகத்தின் ஒட்டுமொத்த தலைவர் யாரு அப்படின்னா அதுக்கான ஆன்சர் ஆளுநர். நெக்ஸ்ட் பாருங்க, குடியரசுத் தலைவர் முதலமைச்சர் மற்றும் ஏனைய அமைச்சர்கள் நியமிக்கப்படுறது யாரு அப்படின்னா ஆளுநர் தான். முதலமைச்சர் மற்றும் ஏனைய முதலமைச்சரை ஆளுநர் தான் நியமிப்பார். யார் பெரும்பான்மை கட்சியோ அவங்களும் ஆளுநர் வந்து நீங்கள் முதலமைச்சராக இருப்பான்னு சொல்லிட்டு பதவி பிரமாணம் பண்ணுவார். அதே மாதிரி முதலமைச்சரின் பரிந்துரையின் பேரில் மற்ற அமைச்சர்களையும் ஆளுநர் நியமிப்பார். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாருங்க,
முதலமைச்சர் என்பவர் யாரு? அதான் சொன்னேன் ஃபர்ஸ்டே. ஆளுநர் நியமிக்க மாட்டார். ஆளுநர் வந்து எப்படி நியமிப்பார்னா, யார் அதிகமாக ஓட்டு வாங்கி ஜெயிச்சிருக்காங்களோ, பெரும்பான்மை ஓட்டு வாங்க, பெரும்பான்மை வாக்குகள் பதிவான பெரும்பான்மை கட்சியோட தலைவரை முதலமைச்சராக ஆளுநர் நியமிப்பார். அப்புறம் முதலமைச்சரோட பரிந்துரையின் பேரில் மற்ற அமைச்சர்களையும் ஆளுநர் நியமிப்பார். ஓகேங்களா? ஆளுநர் நியமிக்கிறது யாருன்னா ஆளுநர், அவ்வளோதான். அதே மாதிரி முதலமைச்சர் அப்படின்றது யாருன்னா பெரும்பான்மை கட்சியின் தலைவர். பெரும்பான்மை கட்சியின் தலைவர். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாருங்க, மாநில அரசின் 3 முக்கிய நிர்வாக பிரிவுகள் என்னென்னு கேட்குறாங்க. மாநில அரசோட 3 முக்கிய நிர்வாக பிரிவுகள். நிசனி அப்படின்னு பார்த்துருப்போம். நிசனி ஷார்ட்கட்டு, சரிகமா பதனி மாதிரி நிசனி அப்படின்னு பார்த்துருப்போம் ஷார்ட்கட்டு. சட்டமன்றம், நிர்வாகத்துறை, நீதித்துறை, இதுதான் ஒரு மாநிலத்தோட முக்கியமான பிரிவுகள் அப்படின்றாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாருங்க, சட்டமன்றம். டேஸால் ஆளுநர் நியமிக்கப்படுறார். யாரால? குடியரசுத் தலைவரால். டேஸால் ஆளுநர் நியமிக்கப்படுறார். யாரால? குடியரசுத் தலைவரால். சட்டமன்றத்தின் பெரும்பான்மை தலைவர் முதலமைச்சர். ஃபர்ஸ்டே பார்த்துடும். மாநில அரசின் உச்சபட்ச நிதி அமைப்பு. இந்தியாவின் உச்சபட்ச நிதி அமைப்பு உச்சநீதிமன்றம். மாநில அரசின் உச்சபட்ச நிதி அமைப்பு உயர்நீதிமன்றம். ஸ்டேட் அப்படின்னா உயர்நீதிமன்றம், ஃபுல்லாக ஒரு நாடு அப்படின்னா உச்சநீதிமன்றம். சட்டமன்ற உறுப்பினர் ச.ம.உ அப்படின்றது சட்டமன்ற உறுப்பினர். ஓகேவா? நெக்ஸ்ட் பார்க்கலாம். ஒரு குறிப்பிட்ட பகுதியை சேர்ந்த அனைத்து வாக்காளர்களாலும் தேர்ந்தெடுக்கப்படுறது யார் அப்படின்னா சட்டமன்ற உறுப்பினர். ஒரு குறிப்பிட்ட பகுதியை சேர்ந்த அனைத்து வாக்காளர்களாலும் தேர்ந்தெடுக்கப்படுறவங்க யார் அப்படின்னா எம்எல்ஏ. சட்டமன்றத்திற்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் ஆளுங்கட்சியை சாராதவராக இருப்பின் அவர் நம்ம என்னன்னு சொல்கிறோம், சட்டமன்றத்துக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க ஆனால் அவர் வந்து ஆளுங்கட்சி கிடையாது, அந்த அந்த மாநிலத்தை ஆட்சி பண்ணக்கூடிய ஆளுங்கட்சி கிடையாது அப்படின்னா அவர் யார்? எதிர்கட்சி தலைவர். எதிர்கட்சின்னு சொல்லப்படுறாரு. டேஸ் என்பது ஒரு குறிப்பிட்ட பகுதி வடிவமாகும். அங்கு வசிக்கும் அனைத்து வாக்காளர்களும் தங்கள் பிரதிநிதிகளை தேர்ந்தெடுக்கின்றனர். தேர்தல் தொகுதிகள், வார்டு தேர்தல் தொகுதிகள். நெக்ஸ்ட் பாருங்க, சட்டமன்ற உறுப்பினர்கள் என்ன பண்ணுவாங்க? சட்டமன்றத்துக்கு தான் போவாங்க. ஆளுநர் ஒரு மாநிலத்தோட தலைவர்னு சொல்றோம். முதலமைச்சர் பெரும்பான்மை கட்சியோட தலைவர்னு சொல்றோம். யூனியன் பிரதேசங்கள் இப்போ 8 இருக்கு. அந்த இடத்துல 7 நான் கொடுத்ததுனால நம்ம 7 வந்து பேர் பண்றோம். பட் 8 தான் அது. புனித சார்ஜ் கோட்டை அதுதான் தலைமைச் செயலகமா இருக்கு. புனித சார்ஜ் கோட்டை தான் தலைமைச் செயலகமா இருக்கு. ஓகேங்களா? கீழ்காணும் வாக்கியங்களில் சரியானவற்றை டிக் செய்யவும் போட்டிருக்காங்க. நம்மளும் சரியான டிக் செய்வோம். ஆளுநராக இந்திய குடிமகனாக ஆளுநராகிறதுக்கு இந்திய குடிமகனாக இருத்தல் வேண்டும். கரெக்டு தானே? இப்படி என்ன கேட்குறாங்க? வாக்கியங்கள் தவறானதுன்னு கேட்டிருக்காங்க. அப்போ இது கரெக்டு தான். ஒரு ஆளுநர் எந்த போஸ்டிங் வந்தாலும் அவர் ஃபஸ்ட்டு இந்திய குடிமகனாக இருக்கணும். அதான் ஃபஸ்ட்டு. ஓட்டே போனாலும் ஃபஸ்ட்டு இந்திய குடிமகனாக இருக்கணும். உங்கள்கிட்ட ஓட்டுரிமை இருக்கணும். நெக்ஸ்ட்டு, நல்ல மனநலமுடையதாக இருக்கணும். கரெக்டு தான். இப்போ ஒருத்தர் வந்து ஆளுநராக இருக்காரு, இல்லை ஒருத்தர் வந்து போட்டியிடவே வராரு அப்படின்னா கூட அவர் யாராக இருந்தாலும் அன்சவுண்ட் மைண்டாக இருக்கக்கூடாது. எந்த பிஸ்னஸும் பண்ணக்கூடாது. கவர்மெண்ட் ஜாப்ல இருக்கக்கூடாது. மஞ்சள் நோட்டீஸ்காரராக இருக்கக்கூடாது. குறைஞ்சபட்சம் அவரோட என்ன தகுதி சொல்லியிருக்காங்களோ, இப்போ எம்எல்ஏ இல்லை லோக்சபாவில் போட்டுட்டாங்கன்னா 25 வயசு இருக்கணும். ராஜ்யசபா அப்படின்னா 30 வயசு இருக்கணும். அட்லீஸ்ட் அவர் கவர்னராக இல்லை பிரசிடென்டாக போகிறாங்கன்னா 35 வயசு இருக்கணும். இதெல்லாம் அவங்களுக்கானது. ஓகேங்களா? அப்போ அந்த வகுதி அந்த வயசு வந்து அவங்க பூர்த்தி அடைஞ்சிருக்கணும். மற்றபடி அவங்க படிச்சிருக்கணும், பிஹெச்டி பண்ணியிருக்கணும், இவ்வளோ ஏக்கர் நிலம் இருக்கணும், அதெல்லாம் அவசியமே கிடையாது. அவர் கண்டிப்பாக இந்திய குடிமகனாக இருக்கணும். ஃபஸ்ட்டு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் அதுதான். ஃபஸ்ட்டு இந்திய குடிமகனாக இருக்கணும். நெக்ஸ்ட் அவர் எந்த பிஸ்னஸும் லாபம் தரக்கூடிய எந்த பிஸ்னஸ்லையும் இருக்கவே கூடாது. நெக்ஸ்ட் ஒரு அன்சவுண்ட் மைண்டாக இருக்கக்கூடாது. அன்சவுண்ட் மைண்ட்னா லூஸாக இருக்கக்கூடாது. ஏன்னா அவரே மனநல பாதிக்கப்படுது. அவர் எப்படி இந்தியாவோட இல்லை அந்த மாநிலத்தோட இல்லை அந்த கிராமத்தோட எதுவாக இருந்தாலும் எதை வந்து அவர் பாதுகாக்க முடியாது. நெக்ஸ்ட் வந்து அந்த வயசு கரெக்டாக இருந்திருக்கணும். மஞ்சள் நோட்டீஸ்காரர் கூட. ஏன்னா மஞ்சள் நோட்டீஸ்காரர் அப்படின்னா திவால் ஆகிட்டு. இப்போ நம்ம 10 வருஷம் கடன் வாங்கியிருக்கேன், உங்கள்கிட்ட கொடுக்குறது என்ன 1 ரூபா கூட இல்லை அப்படின்னா நான் போய் கோர்ட்டில் போயிட்டு எனக்கு கையில் ஒன்றுமே கிடையாது, நான் ஃபுல் திவால் ஆகிட்டேன், ஆனால் என்கிட்ட பணம் கேட்டு டார்ச்சர் பண்ணுறாங்க அப்படின்னா உண்மையுமே கவர்மெண்ட் வந்து உங்கள்கிட்ட எதுவுமே கிடையாதுன்னு சொல்லி ஃபுல்லாக செக் பண்ணிட்டு மஞ்சள் நோட்டீஸ் கொடுப்பாங்க. மஞ்சள் நோட்டீஸ் கொடுத்தா இவர்கிட்ட ஒன்றுமே கிடையாது, நிராயுத பாணியாக நிற்கிறார், இவர்கிட்ட எதுவும் கேட்கக்கூடாதுன்றது தான் ஆர்டர். ஓகேங்களா? அதனால் மஞ்சள் நோட்டீஸ்காரராக இருக்கக்கூடாது. அப்படி மஞ்சள் நோட்டீஸ்காரராக இருந்தால் காசு சம்பாதிக்க தான் பார்ப்பாரு. அதனால் நல்லா நாட்டுக்கு சேவை செய்ய மாட்டாதுன்றதுனால மஞ்சள் நோட்டீஸ்காரராக இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் போட்டிருக்காங்க. பட் இங்கே ஆளுநரை பற்றி கேட்டிருக்காங்க இல்லையா? அதனால் ஆளுநர் இந்திய குடிமகனாக கரெக்ட். ஆளுநர் ஆளு குடிப்பான மூஞ்ச பத்தன கண்டுபிடிச்சிட்டேன். அப்ப 35 தான் வரணும், பட் 25 கொடுத்துருக்காங்க. அதனால இது தவறு. ஓகேவா? நெக்ஸ்ட் பார்க்கலாம். கீழ்காணும் வாக்கியங்களில் சரியா தவறா பாருங்க அப்படின்றாங்க. அரசு செயல்படுவதற்கு சட்டமன்ற உறுப்பினர்கள் பொறுப்புடையவர்கள். கரெக்ட் தான். ஆளுங்கட்சி சட்டமன்ற உறுப்பினர்களை சாராத அனைத்து அரசியல் கட்சிகளையும் நம்ம என்ன சொல்றோம்? எதிர்கட்சின்னு சொல்றோம். அது கரெக்ட் தான். சட்டமன்ற உறுப்பினர்கள் மக்களுடைய பிரதிநிதிகள் அல்ல. பிரதிநிதிகள் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட, மக்களுக்காக வெளியில் போகக்கூடிய மக்களோட பிரதிநிதிகள் தான் சட்டமன்ற உறுப்பினர்கள், எம்எல்ஏக்கள். அப்போ மக்களோட பிரதிநிதிகள் போட்டிருக்கணும், பட் இல்லைன்னு போட்டிருக்காங்க. அதனால் தவறு. நெக்ஸ்ட் பாருங்களேன். ஈரவினா என்ன? மேலவையும் இருக்கணும், கீழவையும் இருக்கணும். அப்படி இருந்தால் அது ஈரவைன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? அப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா மேலவைன்றது ஈரவைன்றது மேலவை கீழவை ரெண்டுமே இருக்கும். பட் தமிழ்நாட்டில் மேலவை கிடையாது. 1986 எம்ஜிஆர் அவர்கள் கழிச்சிட்டாங்க. ஆர்டிகல் 129 படி 1986 எம்ஜிஆர் கழிச்சிட்டாங்க. எனக்கு மேலவை வேண்டான்னு சொல்லிட்டு இந்த தமிழ்நாட்டுக்கு மேலவை தேவைன்னு சொல்லிட்டு கழிச்சிட்டாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் பார்க்கலாமா? இந்தியா கூட்டாட்சி முறை அரசாங்கத்தை கொண்டுள்ளது. கரெக்ட் தான்.
கூட்டாட்சி முறை அரசாங்கத்தையும் வச்சிருக்கு. இந்திய அரசியலமைப்பின் அதிகாரம் மத்திய மற்றும் மாநில அரசுகளுக்கிடையே பகிர்ந்தளிக்கப்பட்டுள்ளது. அதனால தான் அது கூட்டாட்சி முறைன்னு சொல்கிறோம். கரெக்ட், ரெண்டுமே கரெக்ட். அதாவது இந்தியா என்பது குவாசி ஃபெடரல், அரைகுறை கூட்டாட்சி. இந்தியா என்பது அரைகுறை கூட்டாட்சி. இந்தியான்றது கூட்டாட்சி தான், இதனால் இது கூட்டாட்சி. இந்தியான்றது ஒற்றையாட்சி தான், இதனால் இது ஒற்றையாட்சி அப்படின்னு சொல்லி 2 சாராம்சமும் நமக்கு இருக்குது. அதனால் இந்தியா என்பது அரைகுறை கூட்டாட்சி. இப்போ இந்தியா என்றது கூட்டாட்சி முறை அரசாங்கத்தையும் கொண்டிருக்கு. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, இந்தியாவில் ஆமாம் கரெக்ட் தானே, அதிகார பரவல்னா தான் கூட்டாட்சி. ஒற்றையாட்சினா அவங்கள்ட்ட மட்டும் தான் அதிகாரமே இருக்கும். இப்போ கூட்டாட்சின்றது கூட்டு, மத்திய மாநில கூட்டு இருக்குல்ல நமக்கு, அதனால் அது கூட்டாட்சின்னு சொல்கிறோம். அதனால் ரெண்டுமே கரெக்ட் தான். கூட்டும் சரி, கூட்டிற்கான விளக்கமும் சரியாக தான் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பாருங்கள், செகண்ட் டைம் வந்துட்டோம். ஊடகமும் ஜனநாயகமும். கீழ்கண்டவற்றுள் அச்சு ஊடகத்தின் கீழ் எது வருவது அப்படின்னு கேட்குறாங்க. அச்சு இப்போ வானொலின்றது சவுண்ட் தான், தொலைக்காட்சின்றது சவுண்ட் தான், இணையதளம்ன்றது நம்ம டைப்பிங் தான். பட் அச்சு ஊடகம் எதை நம்ம பிரிண்ட் பண்ணி அனுப்புறோம்னா செய்தித்தாள் தான். அச்சு ஊடகம்னா செய்தித்தாள் தான். நெக்ஸ்ட் கீழ்கண்டவற்றுள் ஒளிபரப்பு ஊடகம் எதுன்னு கேட்குறாங்க. வானொலி, அதான் ஒளிபரப்புறது வானொலி. ஓகேங்களா, நெக்ஸ்ட் பார்க்கலாமா. உலகினை மக்களின் அருகாமையில் கொண்டு வந்தது எதுன்னு கேட்குறாங்க. எந்த ஊடகம் கேட்குறாங்க. தொலைக்காட்சி, டிவி. எங்கே என்ன நடந்தாலும் நியூஸ் பேப்பரில் போடுறாங்களா இல்லையா, நியூஸில் ஓடிட்டு இருக்கா இல்லையா, சன் நியூஸில் டேரெக்டாக லைவாக அப்போ நடக்கிறது அப்போவே கண்ணால் பார்த்துட்டு இருக்கோம்ல. அப்போ உலகமே தன்னோட பக்கத்தில் வந்துச்சு. இப்போ ரஷ்யாவில் நிலநடுக்கம்னா நிலநடுக்கத்தில் மக்கள் என்னெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்கன்ற வீடியோ லைவாக பார்க்குறாங்க. அப்போது எல்லாமே லைவாக இருக்குது, மக்களோட அருகாமையில் இருக்குன்றாங்க. வெகுஜன ஊடகம் என்பது என்னன்னு கேட்குறாங்க. வெகுஜன ஊடகம் நிறைய பேர் எதை யூஸ் பண்ணுறாங்க, தொலைக்காட்சியும் வானொலியும் தான் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்றாங்க. அதான் வெகுஜன ஊடகம். ஊடகம் ஏன் சுதந்திரமாக செயல்பட வேண்டும்? அப்போ தான் நடுநிலைமையோடு இருக்க முடியும். யார் தப்புனாலும் அவங்க எடுத்துரைச்சாதான், யார் தப்பு பண்ணலையோ அவங்களோட வெளிச்சத்துக்கு, அவங்களோட நியாயத்தை வெளிச்சத்துக்கு கொண்டு வந்தது தான் நடுநிலைமையோட தகவலை தருவதற்காக தான் இது சுதந்திரமாக இருக்க அப்படின்றாங்க. ஓகேங்களா, சுதந்திரமாக செயல்படணும். இது ஏதாவது ஆளுங்கட்சிக்கு சாதகமாக இருந்து, ஆளுங்கட்சி தான் வந்து மேலே பவர் காட்ட முடியாது. ஆளுங்கட்சியோட கண்ட்ரோலாக இருந்துச்சுன்னா ஆளுங்கட்சி சாதகமாக பேச முடியும், ஆளுங்கட்சி பண்ண தப்பை எடுத்துரைக்க முடியாது. அப்போ சுதந்திரமாக இருந்தால் தான் எல்லா தப்புமே எடுத்து சொல்ல முடியும். அதனால சுதந்திரமாக இருக்க அப்படின்றாங்க. உலகத்தினை சிறியதாகவும் மிக அருகாயிலும் கொண்டு வந்தது எதுனா ஊடகம் தான். கரெக்ட் தான். ஒவ்வொரு தனி மனிதனும் ஊடகத்தின் வெளிப்பாடு தான். அச்சு இயந்திரம் ஜோகன் குட்டன்பர்க் என்பதுதான். அச்சு குட்டையாக்கிடுவேன் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அச்சு குட்டையாக்கிடுவேன் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அச்சு குட்டையாக்கிடுவேன் ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் பாருங்க, நம்மளோட வாழ்க்கையை தீர்மானிக்கும் மதிப்பீடுகளின் தொகுப்பு தான் நம்ம நெறிமுறைன்னு சொல்கிறோம். நெறிமுறை அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா, நெக்ஸ்ட் பாருங்க, இந்திய அரசின் வானொலி ஒலிபரப்பு நிறுவனம் எது அப்படின்னா ஆகாசவாணி. 1957 உருவாக்கப்படுது கவர்மெண்ட்டால் ஆகாசவாணி. அதுக்கு முன்னாடி அது அகிலவாணி அப்படின்ற மாதிரி இருந்துச்சு, அகில இந்திய வானொலி அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. 1936 ஃபஸ்ட்டு உருவாக்குறது ஆகாசவாணி. ஃபஸ்ட் உருவானது 1857. ஃபஸ்ட்டு ஆகாசவாணி கவர்மெண்ட்டால் உருவாக்கப்படுது 1857. ஓகேங்களா, நெக்ஸ்ட் பாருங்கள், குறு அளவிலான ஊடகம். எதை சொல்கிறோம் நம்ம? கருத்தரங்கு சொல்கிறோம். குறு அளவிலான ஊடகம்ன்ற கருத்தரங்கு. சமூக ஊடகம் எல்லாமே, சமூகமே அதில் இருக்குது. முகநூல். அச்சு ஊடகம் சுவரொட்டிகள், செய்தித்தாள், இதெல்லாம். இணைய ஊடகம் கூகுள் இணையம், இதெல்லாம். ஒலிபரப்பு ஊடகம் திரைப்படங்கள், இதெல்லாம் ஒலிபரப்பு பண்ணுறாங்க இல்லையா, திரைப்படங்கள், இதெல்லாம் ஒலிபரப்பு ஊடகம். அப்புறம் நெக்ஸ்ட் அச்சு ஊடகம் மக்களின் பல்கலைக்கழகம் என கருதப்படுது. கரெக்ட் தான். பல்கலைக்கழகம் எல்லா விஷயத்தையும் அந்த செய்தித்தாளில் கொடுத்துருவாங்க. பொதுமக்களுக்கு தகவல்களை வழங்குவதிலும் கல்வியறிவு ஊட்டுவதிலும் பெரும் பங்கு வகிக்கிறது மற்றும் பொதுமக்களின் பாதுகாவலனாகவும் செயல்படுது. அதனால் இது பொதுமக்களோட ஊடகம். அச்சு ஊடகம்ன்றது மக்களின் பல்கலைக்கழகம்னு சொல்கிறாங்க. ரெண்டுமே கரெக்ட் தான். அப்போ கூற்று சரி, காரணம் கூற்றிற்கான சரியான விளக்கம் அப்படின்றாங்க. தவறான ஒன்றை கண்டுபிடிக்கன்னு சொல்கிறாங்க. செய்தித்தாள், நாளிதழ், அறிக்கைகள் இதெல்லாமே அச்சு ஊடகத்தில் வரும். கீச்சகம் அப்படின்றது இணைய ஊடகத்தில் வந்துடும். ஓகேங்களா, நெக்ஸ்ட் பாருங்கள், கீழ்கண்ட வாக்கியங்களில் சரியானவற்றை தேர்ந்தெடுக்கன்னு சொல்கிறாங்க. என்ன சரின்னு பார்ப்போமா. ஊடகம் என்பது பொதுவாக ஒருவருக்கொருவர் தகவல்களை பகிர்ந்து கொள்ளும் சாதனம். கரெக்ட் தான். இப்போ வாட்ஸ்அப்னு வச்சுக்கோங்களேன், ட்விட்டர், ஃபேஸ்புக் எது வேணால் வச்சுக்கோங்க. நீங்கள் நல்லா இருக்கேன் நாங்கள் கேட்குறோம், நீங்கள் நல்லா இருக்கேன்னு சொல்கிறீங்க. உங்களுக்கு ஏதாவது ஃபங்க்ஷனாக லெட்டர் அனுப்பிச்சுட்ருக்கீங்க, நான் திருப்பி இங்கேருந்து நான் என்னோட பதில் சொல்கிறேன். அப்போ இது ஒரு ஓகே தான். ஊடகம் மிகவும் சக்தி வாய்ந்த நிறுவனம். கரெக்ட் தான். ஒரு விஷயத்தை எந்த அளவுக்கு மோசமாக பரப்ப முடியுமோ, இல்லை ஒரு நல்ல விஷயத்தை எப்போ மக்களை கொண்டு போக முடியுமோ அந்தளவுக்கு சக்தி அது இருக்குது. ஊடகம் மக்களிடம் பொது கருத்துக்களை உருவாக்குவதில் முக்கிய பங்கு வகிக்குது. அதுவும் கரெக்டு தான். ஊடகத்திற்கு எந்த பொறுப்பும் கிடையாது. பொறுப்பு உண்டு. உண்மையை மக்களோட போய் சேர்க்கணுன்றதும் அரசாங்கம் திறம்பட செயல்படணுன்ற பொறுப்பும் ஊடகத்திற்கு இருக்குது. அப்போது எந்த பொறுப்பும் இல்லைன்றது தவிர ஊடகத்திற்கு அனைத்து பொறுப்புமே இருக்குது. அதுதான் 4ஆம் கண்ணுலாம் சொல்கிறோம் நம்ம. நெக்ஸ்ட் பார்க்கலாமா. நெக்ஸ்ட் 3ஆம் பருவம் பெண்கள் மேம்பாடு பார்க்குறோம். பின் வருவனவற்றுள் எது பாலின சமத்துவமின்மை அல்ல அப்படின்றாங்க. பாலின சமத்துவமின்மை அல்ல. ஆண்களுக்கு அதிக பாதுகாப்பற்ற தன்மை. இது கொஷின், அந்த பதிலே பார்த்தாலே கண்டுபிடிச்சிருக்கேன், சம்மந்தமே இல்லாத கேடா அப்படின்னு. ஆண்களுக்கு அதிக பாதுகாப்பற்ற தன்மை எப்படி இருக்கும்? பாலின சமத்துவமின்மை, மோசமான பேறுகால ஆரோக்கியம். ஆமாம் தான், மோசமான பேறுகால ஆரோக்கியம். அது சமமாக இல்லை, அது சமத்துவமின்மை தான். HIV எய்ட்ஸ் பரவுறதுலாம் ஆமாம் சமமாக, பாலின சமமாக இல்லை, அதனால் HIV. பெண்களின் குறைந்த எழுத்தறிவு விகிதம், இது எல்லாமே இம்பேலன்ஸ்டாக இருக்குது. ஏதாவது எது இன்பேலன்ஸ்டு இல்லைன்னு கேட்குறாங்க. ஆண்களுக்கு அதிக பாதுகாப்பற்ற தன்மை, இது மட்டும் தான் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. பாலின சமத்துவமின்மை,
பாலின சமத்துவமின்மை மற்ற எல்லாமே மோசமான பேறுகாலம், HIV AIDS பரவுது, பெண் குழந்தைகள் குறைந்த எழுத்தறிவு விகிதம், இது எல்லாமே மோசமானது. பாலின சமத்துவமின்மை இது பாலின சமத்துவம். இது ஆண்களுக்கு அதிக பாதுகாப்பற்ற தன்மை என்றது சமத்துவம். ஆண்களுக்கு அதிக பாதுகாப்பற்ற தன்மை அப்படின்ற போது ஆண்களுக்கு அதிகமாக பாதுகாப்பு இல்லை, அதே ஈக்குவலாக பெண்களுக்கும் ஆண்களுக்கு ஈக்குவலாக பெண்களுக்கும் பாதுகாப்பு கொடுக்குறாங்க. அப்போ அது சமத்துவமின்மை. அப்போ பி த ஆன்சர். பாலின சமத்துவம் என்பது எது தொடர்புடைய பிரச்சனைன்னு கேட்குறாங்க. பாலின சமத்துவம் அப்படின்றது அனைத்து சமூகத்திலையும் பெண்களுக்கும் ஆண்களுக்கும் சமமாக இருக்கணும். அப்படி சமமாக இல்லைன்ற பட்சத்தில் எல்லா இடத்துலையும் பிரச்சனை வருது அப்படின்றாங்க. பாலின சமத்துவமாக இல்லைன்னா அங்கே பிரச்சனை வரும். என்ன பாலினம்? அனைத்து சமூகத்திலையுமே பெண்களுக்கும் ஆண்களுக்கும் சமமாக இருக்கணும். பெண்கள் சமூக மற்றும் பொருளாதார ரீதியாக மேம்பட பின்வரும் எந்த உத்திகள் உதவுகின்றன கேட்குறாங்க. பாகுபாடுகளுக்கு எதிரான சவால்களுக்கு பெண்கள் இணைந்து பணியாற்றும். பெண்கள்லாம் இணைந்து அந்த எதிரான சவால்களை மேற்கொள்ளணும். கரெக்டு தான். பெண்களுக்கான அதிகமான வருமானம் இருந்துச்சுனாவே அவங்க யாருக்குமே கீழே செயல்பட மாட்டாங்க. பொருளாதார ரீதியாக அவங்க மேம்பட்டுருவாங்க. அவங்களுக்கு பாகுபாடு இருக்காது. மேம்பட்ட கல்விக்கான அணுகுமுறை. நல்லா படிச்சிருந்தாங்கன்னா அவங்களை எல்லாமே மேலே தான் பார்ப்பாங்க. இப்போ மேற்கண்ட உள்ள அனைத்துமே பெண்களுக்கு பொருளாதார ரீதியாக அவங்க மேம்பட உதவும். நல்லா படிச்சிருக்கிறது, நல்லா சம்பாதிக்கிறது, பாகுபாடு கலையத்துக்கான சவால்களை மேற்கொள்கிறது எல்லாமே. வளரும் நாடுகளில் சிறுவர்களை விட பெண் குழந்தைகள் இடைநிலை கல்வியை ஏன் தவற விடுறாங்கன்னு கேட்குறாங்க. அதாவது ஆண் குழந்தையை விட பெண் குழந்தையை ஏன் இடைநிலை கல்வியை விடுறாங்க அப்படின்னா, பள்ளி கல்வி கட்டணம் உயர்வு காரணமாக சிறுவர்கள் மட்டும் பள்ளிக்கு போனால் போதுன்ற மாதிரி நினைக்கிறாங்க. பெண் குழந்தைகள் வீட்டு வேலை செய்யணும் அப்படின்றதுனாலேயே அவங்க அனுப்ப மறுக்கிறாங்க. நெக்ஸ்ட் குழந்தை திருமணம் படிச்சவர்களே போதும்னு கல்யாணம் கொடுத்துடலான்னு குழந்தை திருமணம் அவர்கள் சுதந்திரத்தை கட்டுப்படுத்துது அப்படின்றாங்க. ஓகேங்களா? இதனாலலாம் அவங்க சீக்கிரமாக ஸ்கூலை விட்டு நின்றுறாங்க, இடைநிலையில் நின்றுறாங்க அப்படின்றாங்க. இந்தியாவில் பெண் கல்வியை செயல்வடிவமாக்கிய ஜோதிபா பூலே நினைவில் வைக்கப்படுகிறார். அவர் தனது மனைவியுடன் 1848 சிறுபான்மையினருக்கான முதல் பள்ளி தொடங்கினார். அவரோட மனைவி சாவித்ரிபா பூலேவோட புத்துவார்பேட் அப்படின்ற இடத்துல 1848 புத்துவார்பேட் 4/8 புத்த பேத்து ஸ்கூல் கட்டிட்டேன்ப்பா. 4/8 புத்த பேத்து ஸ்கூல் கட்டிட்டேன்ப்பா. சாவி கொடு. சாவித்ரிபா பூலே. மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் பதவி வகித்த முதல் பெண் யாருன்னா சுஷ்மா ஸ்வராஜ். சும்மா வெளியே போகாதப்பா அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. முதல் பெண் காவல்துறை டிஜிபி யாருன்னு கேட்குறாங்க. காஞ்சன் சௌத்ரி பட்டாச்சாரியா. காஞ்சனா தான் டிஜிபி. காஞ்சனான்ற பொண்ணு தான் டிஜிபியாக இருந்தாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம காஞ்சனா படம் பார்த்துட்டு போனால் தான் டிஜிபி. நெக்ஸ்ட் பாருங்க, புக்கர் பரிசை பெற்ற முதல் இந்திய பெண் யாருன்னு கேட்குறாங்க. அருந்ததி ராய். அருந்ததிக்கு புக்கு படிக்கிறது தான் பிடிக்கும். இல்லாட்டா புக்கு படிக்கிறவங்க எல்லாமே கொஞ்சம் அருன்னு அறுப்பாங்க. புக்கர் பரிசு வென்றது அருந்ததி ராய். புக்கு படிக்கிற பெண்கள் தான் கொஞ்சம் அருன்னு அறுப்பாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் பாருங்க, பொறுத்துக்க. சிரிமாவோ பண்டாநாயக்கா ரொம்ப முக்கியம். இலங்கை. வாலண்டினா தெரோஸ்கோவா நம்ம ஏற்கனவே பார்த்துருப்போம். ரஷ்யா நான் வரேன்ப்பான்னு சொன்னாங்க. உங்க ரஷ்யா. ஜன்கோ தபே ஜப்பான். ஜார்ஜியா. சார்லோட் கூப்பர். சாரை இங்கே கூப்பிடு. சார்லோட் கூப்பர். சாரை இங்கே கூப்பிடு. இங்கிலாந்து. நெக்ஸ்ட் பாருங்க, இப்போது அனைத்து மனிதாபிமான நடவடிக்கைகளும் அனைத்திலும் பெண்கள் ஒன்றிணைகின்றன. கரெக்டு தான். சமூகத்தின் அனைத்து மோதல்களிலும் பெண்கள் அதிகம் பாதிக்கப்படுகின்றன. அதுவும் கரெக்டுப்பா. அனைத்து மோதல்களுமே பெண்கள் தான் அதிகம் பாதிக்கிறாங்க. அப்போ கூற்று மற்றும் காரணம் இரண்டும் சரி. ஆனால் கூற்றுக்கான சரியான விளக்கம், காரணம் கூற்றுக்கான சரியான விளக்கம் ரெண்டுமே கரெக்டாக தான் சொல்கிறாங்க. மோஸ்ட்லி எல்லாத்துலேயுமே உங்களுக்கு ஏதாவது நல்ல விஷயம் தெரிஞ்சிச்சுன்னா அதை அட்டன் பண்ணுங்கள். நல்ல ஒரு விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா அட்டன் பண்ணுங்கள். ஒரு வேளை எதுவுமே தெரியல அப்படின்ற பட்சத்தில் கூற்று காரணம் சரி, அதுக்கு ரெண்டுக்கும் சரியான விளக்கம் அப்படின்னு கொடுத்துருங்க. அதே மாதிரி நிறைய ஆப்ஷன் கொடுத்து கீழே அனைத்துன்னு ஒரு வார்த்தை கொடுத்துருந்தாங்கன்னா அதில் அனைத்தும் அப்படின்றத கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகேவா? தேங்க்யூ. நெக்ஸ்ட் பார்க்கலாமா? கூற்று. பெண்களுக்கு எதிராக வன்முறை சாதி, மதம், வர்க்கம், வயது மற்றும் கல்வியை கடந்து நடைபெறுகின்றன. வீட்டு வன்முறைகள், கருக்கலைப்பு, பெண் சிசு கொலை, வரதட்சணை கொலை, திருமணம் மூலம் கொடுமை, சிறுவர்களுக்கு நிகழும் கொடுமைகள் என வெளிப்படுகிறது. மேலேயும் பெண்களை பற்றி கொடுத்துருக்காங்க, கீழே பெண்களை பற்றியும் ஆண்களை பற்றியும் கொடுத்துருக்காங்க. அப்போ மேலே இருக்கிறது கரெக்டு தான், கீழே இருக்கிறது கரெக்டு தான். ஆனால் மேலே இருக்கிறதுக்கான சரியான விளக்கம் கீழே இருக்குன்னா இல்லை. நெக்ஸ்ட் பாருங்கள், 3ஆம் பருவம். எந்த ஒரு சந்தர்ப்பத்தில் ஒரு நுகர்வோர் குறைபாடுள்ள தயாரிப்புகளுக்காக உற்பத்தியாளர்களுக்கு எதிராக புகார் செய்ய முடியாது? விஷயம் என்னன்னா, பொருட்களின் தொகுதி என்ன, பொருட்களோட விலை அவங்க கொடுத்துருக்க விட அதிகமாக கொடுத்துருந்தாங்கன்னா நீங்கள் இப்போ கேஸ் போடலாம். உற்பத்தியாளரோட முகவரியாக இல்லைனா கூட நீங்கள் இப்போ கேஸ் போடலாம். காலாவதி ஆயிடுச்சு அப்படின்னா கூட, காலாவதி ஆகிற டேட் கொடுக்கலன்னா இப்போ கேஸ் போடலாம். அந்த பொருளோட நம்பர்ஸ் இருக்கலாம், தொகுதி எண் இருக்கலாம், அதை வச்சுனா நீங்கள் கேஸ் போட முடியாது அப்படின்றாங்க. உற்பத்தியாளரின் முடிவிலிருந்து நுகர்வோர் பல்வேறு சிக்கல்களை எதிர்கொள்கின்றன. உற்பத்தியாளரோட எந்த முடிவிலிருந்து நுகர்வோர்கள் பல்வேறு சிக்கல்களை அனுபவிக்கிறாங்க அப்படின்னா, எதிர்கொள்கிறாங்க அப்படின்னா, நியாயமற்ற வர்த்தக நடைமுறை.
மதுரமல்லி அப்படின்னு சொல்லி தூக்கி போட்டுருவான்ல, சம்மந்தமே இல்லாமல் அவன் கேட்காம இப்போ தூக்கி போட்டு கொடுத்துட்டு வருவான். அது மாதிரி நியாயமே இல்லாத ஒரு வர்த்தக நடைமுறை இல்லை. பிஸ்னஸில் ஏமாத்துறாங்க, இல்லை ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீன்னு சொல்லிட்டு அந்த ஃப்ரீ தராமல் இருக்காங்க, இல்லை ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீன்னு சொல்லிட்டு எனவே மட்டமாக கொடுக்குறாங்க அப்படின்னா அது நியாயமற்ற வர்த்தக முறை நடவடிக்கை அப்படின்றாங்க. நுகர்வோருக்கு ஒரு பொருட்கள் தயாரிப்பு பற்றிய போதுமான தகவல் வழங்கப்பட வேண்டும். இதை வச்சு தான் தயாரிச்சிருக்கேன், இத்தனை நாள் இதை வச்சிருக்கலாம், நீங்கள் இதெல்லாம் பண்ணால் உங்கள் உடம்பு கெடுதல் இல்லை, இதில் இந்த ஆசிட்லாம் சேர்த்துருக்கேன்ப்பா, இதனால் இந்த பின்விளைவுகள்லாம் வரும்ப்பான்னு ஃபுல்லாக கொடுத்துருக்கணும். தேசிய, மாநில மற்றும் மாவட்டங்களில் உள்ள நுகர்வோர் நீதிமன்றங்களின் அமைப்பு, வணிகர்களின் நியாயமான வர்த்தக நடைமுறை, இதுக்கு எதிரான நுகர்வோர் குறைகள், அந்த குறைகளை தீர்க்கிறது, இது எல்லாமே இந்த 3 அடுக்கு முறையில் நடைபெறுன்றாங்க. அதாவது சுருக்கமாக சொல்லணும்னா நுகர்வோர்களுக்கு மொத்தம் எத்தனை அடுக்கு இருக்குது, நுகர்வோர் சட்டம் எத்தனை அடுக்கு கூடாதுன்னா 3 அடுக்கு, தேசிய, மாநில, மாவட்டம், அவ்வளோதான். தரம் குறைவான பிற வெளிப்புற பொருட்களை ஒரு உயர்ந்த தரமான பொருளுடன் கலப்பது என்ன அப்படின்னா கலப்படம். நல்ல தரமான ஒரு பொருளோட தரம் இல்லாத ஒரு பொருளை நீங்கள் கலக்குறீங்கன்னா அது கலப்படம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்களேன். 2 அல்லது அதற்கு மேற்பட்ட பரிமாறிக்கொள்ளும் பொருட்கள், சேவைகள் மற்றும் தகவல்களில் ஈடுபடும் சந்தை அப்படின்னு சொல்கிறாங்க. 2 அல்லது அதுக்கு மேற்பட்ட பொருட்கள்லாம் ஒரே இடத்துல இருந்துச்சுன்னா, பரிமாறிக்கொள்கிற அளவுக்கு இருந்துச்சுன்னா சந்தைன்னு சொல்கிறோம். இப்போ வெறும் காய் மட்டும் இல்லாமல் எல்லா விதமான பழங்கள், காய்கறிகள், வீட்டு உபயோக பொருட்கள்லாம் எல்லாமே ஒரே இடத்துல குமிஞ்சு வச்சுருந்தோம்னா நம்ம சந்தைன்னு சொல்லுவோம். எல்லாமே பல்வேறுபட்ட மக்கள் வருவாங்க, பல்வேறுபட்ட பொருட்கள் வருவாங்க, இதெல்லாம் பரிமாறிக்கொள்ளக்கூடிய இடம் தான் சந்தைன்னு சொல்கிறோம். ஒழுங்குபடுத்தப்பட்ட சந்தைகளில் பொருத்தமான அரசாங்க அதிகாரிகளால் சில மேற்பார்வை உள்ளது அப்படின்றாங்க. ஒழுங்குபடுத்தப்பட்ட சந்தைகள் அப்படின்னா கவர்மெண்ட்டே இந்த சந்தையெல்லாம் வைக்கலாம்ப்பா அப்படின்னு சொல்லியிருப்பாங்க, அந்த இடத்துல கவர்மெண்ட் அதிகாரிகளும் வந்திருப்பாங்க அப்படின்றாங்க. நெக்ஸ்ட் பாருங்க. டேஸ் என்பது ஒரு சந்தை கட்டமைப்பை குறிக்கிறது. என்னது? முற்றுரிமை, லைசன்ஸ். அதில் முழு உற்பத்தியிலும் ஒரு கட்டுப்பாட்டை கொண்ட ஒரு ஒற்றை தயாரிப்பு அல்லது விற்பனையாளராக இருக்கிறார். ஒருத்தட்ட அந்த ஒரு லைசன்ஸ் இருக்கும், அவர் தான் சூப்பராக பக்காவாக எல்லாத்தோட ஒற்றை தயாரிப்பே அவர்கிட்ட தான் இருக்கும். நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் 1986 ரொம்ப முக்கியம். கோப்ரா அப்படின்னு சொல்லுவாங்க, கோப்ரான்னு சொல்லுவாங்க. நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் 1986. நுகர்வோர்கள் சரியில்லைனா எய்ட்ஸ் வந்துடும். நுகர்வோர்கள் சரியில்லைனா எய்ட்ஸ் வந்துடும். 86 தான் எய்ட்ஸ்ன்னு சொல்லுவோம். நுகர்வோர்கள் சரியில்லைனா எய்ட்ஸ் வந்துடும். 86 அப்படின்னு சொல்லியிருப்போம். நியாயமற்ற வர்த்தக நடைமுறைகளை சரிபார்க்க நுகர்வோர் பாதுகாப்பு துறையின் மகா சாசனம் நம்ம எதை சொல்கிறோம் அப்படின்னா நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் தான். நுகர்வோர் பாதுகாப்பு திட்டம் எந்த வருஷம்? நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம், திட்டம் எல்லாம் ஒன்று தான். எந்த வருஷம்? 86. எய்ட்ஸ் வந்துடும். நுகர்வோர் பொருள் சரியா இல்லைனா, நுகர்வோர்கள் சரியா இல்லைனா எய்ட்ஸ் வந்துடும். நுகர்வோர் அந்த பொருட்கள் சரியா இல்லைனா எய்ட்ஸ் வந்துடும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சட்டப்பூர்வமான அளவீடு சட்டம். நயன்தாரா எப்பவுமே சட்டை ஃபிட்டாக தான் போடுவாங்கன்னு பார்த்தோம். நயன்தாரா எப்பவுமே சட்டை ஃபிட்டாக தான் பார்ப்பாங்க. நயன்தாரா எப்பவுமே சட்டையை ஃபிட்டாக அளந்து தான் போடுவாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. 2009. இந்திய தர நிர்ணய பணியகம். இந்திய தர நிர்ணய பணியகம் அப்படின்னாலும் தரங்கடத்தரமாக வந்துட்டால் எய்ட்ஸ் வந்துடும். தரங்கடத்தரமாக வந்துட்டு எய்ட்ஸ் வந்துடும் பார்த்துருப்போம். இதெல்லாம் 10th புக் நம்ம படிக்கும்போது ஸ்டார்ட் பார்த்துருப்போம். தரங்கடத்தரமாக வந்துட்டால் எய்ட்ஸ் வந்துட்டு. அத்தியாவசிய பொருட்கள் சட்டம். 5 சிகரெட் குடிக்கிறதுலாம் அத்தியாவசியம் பயனால் நிறுத்தவே முடியாதுப்பா. 5 சிகரெட் குடிக்கிறதுலாம் அத்தியாவசியம் பயனால் நிறுத்தவே முடியாதுப்பா. 5 சிகரெட் 5 அப்படின்னு சிகரெட் இருக்க சூப்பராக இருக்குமா. ஒன்லி காதுவழி செய்தி. 1955 5 சிகரெட்டு குடிக்கிறதுலாம் அத்தியாவசியம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? இதோட உங்களுக்கு 7th முடியுது. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க. தேர்ட் நம்பர்லாம் பொருத்தமான பதிலை தேர்வு செய்க. உள்ளூர் சந்தைகளில் வாங்குபவர்களும் விற்பவர்களும் உள்ளூர் பகுதியை சேர்ந்தவர்களாக மட்டும்தான் இருப்பாங்க. அதுதான் கரெக்டு. நெக்ஸ்ட் பாருங்க. ஒரு சந்தை இயற்கை இடம் அல்லது புவியியல் இருப்பதற்கு கட்டுப்படுத்தப்படவில்லை. ஒரு சந்தைன்றது மேலே கொடுத்துருக்கிறது உள்ளூர் சந்தைகளில் விற்கிறவங்க வாங்குறவங்க யார் இருப்பாங்கன்னு கேட்டிருக்காங்க. கீழே சந்தைனா என்னென்னு கொடுத்துருக்காங்க. ரெண்டுமே சரி தான், ஆனால் ரெண்டுமே சரியான விளக்கம் ஒன்றுக்கு ஒன்று உடன்பட்டதா இல்லை, டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. நெக்ஸ்ட்டு பாருங்களேன். தேர்ட் பாருங்களேன். சாலை பாதுகாப்பு என்பது இவர்களுக்கானது. யாருக்கானது? சாலை யாரெல்லாம் பயன்படுத்துகிறாங்களோ அவங்களுக்கானது. சாலை விபத்துக்கள் ஒரு நாட்டின் முன்னேற்றத்தை பாதிக்கும், வாழ்க்கையை பாதிக்கும், பொருளாதாரத்தை பாதிக்கும். அப்போ மேற்கூறிய அனைத்துமே. அனுமதின்றது என்னது? இயங்குவதற்கு அனுமதி. ஒரு பொருளை இயக்கலாம் அப்படின்றது அனுமதி. ரக்ஷா பாதுகாப்புன்றது கார் இயக்குபவர்கள். கார் ரக்ஷா அப்படின்றது கார். நெக்ஸ்ட் பாருங்க. இந்தியாவில் சாலை பாதுகாப்பு வாரம் முதல்ல கொண்டாடப்பட்ட வருடம் என்னன்னா 89. எண்ணெய் சாலையில் பாதுகாப்பாக போக சொன்னாங்க. எண்ணெய் எப்படின்னா 89. எண்ணெய் சாலையில் பாதுகாப்பாக போக சொன்னாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. போக்குவரத்தில் மனிதனின் மிக பயனுள்ளது. போக்குவரத்தில் நெக்ஸ்ட் பாருங்க.
போக்குவரத்தில் மனுஷனோட மிக முக்கியமான கண்டுபிடிப்பு என்னது? சக்கரம். அதுதான் இங்கேருந்து இன்னொரு இடத்துக்கு நம்மளை மூவ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுச்சு, போக்குவரத்துக்காக ஹெல்ப் பண்ணுச்சு. நெக்ஸ்ட் பாருங்க, நமது வாழ்க்கை பயணத்தில் டேஸை பயன்படுத்துவது தவிர்க்க முடியாத ஒன்று, சாலை பயன்படுத்த தவிர்க்க முடியாத ஒன்று. கண்டிப்பாக சாலை பயன்படுத்தி தான் ஆகணும். சாலைகளில் அதிகமான வாகனங்களால் போக்குவரத்து நெரிசல் ஏற்படும் மற்றும் மாசுபாடு ஏற்படும் அப்படின்றாங்க. நெக்ஸ்ட் பாருங்க, வருவாய் ஆதரவாளர்கள் குடும்பத்திற்கு வருமானம் ஈட்டி தருவாங்கன்னு சொல்றாங்க. மருத்துவ உதவியின் அவசர தேவைக்கு நம்ம எந்த எண்ணெய் அழைப்போம் அப்படின்னா 108. இது இந்த மாதிரி ரொம்ப ஒஸ்டான கொஸ்டின்ஸ்லாம் டிஎன்பி சைடில் கேட்க மாட்டாங்க. ஒஸ்ட் மீன்ஸ் ரொம்ப ஈஸியாக தான் டிஎன்பி சைடில் கேட்க மாட்டாங்க. இதெல்லாம் சாதாரண ஒரு பிசி அந்த எக்ஸாம்லாம் கேட்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்க, தகவல் குறியீடு அப்படின்றது பெட்ரோல் பங்க் குறியீடு. தகவல் குறியீடு அப்படின்றது பெட்ரோல் பங்க் குறியீடு. வரி குதிரை கடப்பு என்ன இருக்கணும்? பாதசாரிகளுக்கு, பாதசாரிகள் பாதை வந்து கடக்கிறவங்க, சாலைகளை கடக்கிறவங்களுக்காக. கட்டாய குறியீடுகள் போக்குவரத்து விளக்குகள், கண்டிப்பாக அது கட்டாயமாக யூஸ் பண்ணி தான் ஆகணும், நம்ம மதிச்சு தான் ஆகணும். எச்சரிக்கை குறியீடுகள், குறுகிய வளைவு குறியீடுல எச்சரிக்கை குறியீடுலாம் போட்டிருப்பாங்க. வாகனம் ஓட்டும் உரிமை நமக்கு ஓட்டுநர் உரிமைன்னு சொல்லுவோம், லைசன்ஸ்னு சொல்லுவோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்க்கலாமா? சரியான கூற்று எது? கார் பூலிங் என்பது ஒரே தடத்தில் பலர் ஒன்று கூடி ஒரே வாகனத்தை பயன்படுத்துறது. ஒன்றும் இல்லை, கார் பூலிங் அப்படின்றது ஒரே, இப்போ நானும் வந்து நுங்கம்பாக்கம் தான் போகிறேன், அதே வழியில் தான், அதே நுங்கம்பாக்கத்துக்கு தான் இன்னொரு 10 பேர் போகிறாங்க. ஆனால் ஒவ்வொருத்தருமே ஒரு பைக் எடுத்துகிட்டு போகிறது காற்று பொல்யூஷன் தானே. அப்போ நான் அதே இடத்துக்கு தான் போகிறேன், வாங்க எல்லாம் ஒன்றா போகலான்னு சொல்லிட்டு ஒரே காரில் மற்றவங்களாம் ஒரே இடத்துக்கு போகிறவங்க ஒரே இடத்துல கூடி ஒன்றா போகிறது தான் வந்து கார் பூலிங் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் 10 பேருமே வேறு வண்டி எடுத்துகிட்டு போனால் அது ஒவ்வொருத்தருக்கும் செலவும் தான், அது இல்லாமல் அவங்களுக்கு ஏர் பொல்யூஷன் தான் ஆகும். இது எரிபொருள், நேரம் மற்றும் பணத்தை மிச்சப்படுத்துது. கரெக்ட் தான். அப்போ கூற்று சரி, காரணமும் சரி அப்படின்றாங்க. பொருத்தமில்லாத ஒன்று என்ன அப்படின்னு கேட்குறாங்க. காரு, ட்ரக்கு, டெம்போ, ஏரோப்ளேன் இது எல்லாமே கீழே தரையில் போகிறது, சாலை யூஸ் பண்ணுறது. காரு, ட்ரக்கு, டெம்போலாம் நம்ம சாலை யூஸ் பண்ணுறது, ரோடை யூஸ் பண்ணிக்கிறாங்க. பட் ஏரோப்ளேன் அப்படின்றது ரோடை யூஸ் பண்ணல அப்படின்றது தான் தவறான ஒன்று அப்படின்றாங்க, பொருந்தாத ஒன்று அப்படின்றாங்க. பள்ளி பாடத்தில் சாலை பாதுகாப்பு கல்வியை இணைப்பது மாணவர்களுக்கு மேலும் சுமையை அதிகரிக்கிறதா அப்படின்னா இல்லை. அது அவங்களோட வாழ்க்கையை கற்றுக்கிற மாதிரி, அவங்களோட நாலேஜ் டெவலப் பண்ணுறது, அது சரி. ஓகே சார், தவறு. பள்ளி பாடத்திட்டத்தில் சாலைகளை பற்றி பாதுகாப்பு கல்வி இணைக்கிறது மாணவர்களுக்கு நன்மை தான், அது சுமை கிடையாது, அதனால் தவறுன்றாங்க. சாலைகளில் மண் குவிப்பதை தடை செய்ய வேண்டும். கரெக்ட் தான். அப்புறம் எப்படி பஸ்லாம் போக முடியும்? மண் குவிக்க தடை செய்யணும். குழந்தை பருவத்திலேயே சாலை பாதுகாப்பு விதிகளை கடைபிடிக்கிறது, பிற்காலத்தில் அவர்களது பழக்கத்தை வழக்கமாக்கிறது. இதெல்லாமே சரிதான்.